السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله. أما بعد، قال الله تبارك وتعالى في محكم تنزيله في الفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم: فإذا حييتم بتحية فردوا بأحسن منها أو ردوها. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم. نحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي. ربي زدني علما ورزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜ்தாரி மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா முஸ்லிம்களாகிய நம்மை மிக உயர்ந்த ஒரு வழிகாட்டுதலில் மிக உயர்ந்ததொரு மார்க்கத்தில் பிறக்க செய்திருக்கிறார். மட்டுமல்லாமல் அவ்வப்பொழுது வாழ்க்கைக்கு தேவையான சட்டத்திட்டங்களையும் திருக்குர்ஆன் மூலமாக, நபிமார்கள் மூலமாக, உலமாக்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு சொல்லி வந்திருக்கிறான், சொல்லிக் கொண்டும் இருக்கிறார். இந்த மோமினுடைய வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க இறைவன் கொடுத்த பேர் அற்புதம். அவன் தந்திருக்கிற நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவன் தந்திருக்கிற விஷயங்களை எண்ணி பார்க்க வேண்டும். அவன் தந்திருக்கிற நியாமத்துகளை நீங்கள் எண்ண முற்பட்டால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில ஏதோ கண்டதை காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து விடாமல் இஸ்லாமிய வாழ்க்கை என்பது அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு வளையமாகத்தான் சொல்ல முடியும். அவன் சொன்னது போல, அவனுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்ததை போல ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்ந்து முடித்து விட்டால் அவனுடைய இம்மையும் மறுமையும் வெற்றிக்குரியதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படி வாழக்கூடிய விஷயத்தில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே, இதுதான் நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். ஒரு முஸ்லிம் நான் உண்டு, என்னுடைய வாழ்க்கை உண்டு என்று வாழ்ந்து முடித்து விட்டு போவதில் எந்த அர்த்தமும் இல்லை. தனி மரம் தோப்பாகாது என்று தமிழிலே சொல்வார்கள். ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம்களோடு சேர்ந்து இணைந்து அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். இவரும் அவரும் சில விஷயங்களில் அவர் சேர்ந்து அமல் செய்திருக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு படித்திருக்கிறது. குறிப்பாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறார்கள். முதலாவது, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்க்கின்ற பொழுது முக மலர்ச்சியாக சலாம் சொல்ல வேண்டும். முக மலர்ச்சியாக சலாம் சொல்ல வேண்டும். இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய முகமன் இருக்கிறதே,
இது நமக்கு இடையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் பிறர் முஸ்லிம்களை பார்க்கின்ற நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை, நன்மையை, அத்தனை உயர்வுகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு உயர்ந்த காணிக்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சலாமை சொல்லுகின்ற நேரத்தில் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், உங்களிடத்தில் சலாம் சொல்லப்பட்டால் அதற்கு நீங்க பதில் சொல்லும் போது அவங்க சொன்ன வார்த்தையை விட கொஞ்சம் அதிகமா சொல்லுங்கிறான். அவங்க சொன்னதை விட கொஞ்சம் அதிகமா சொல்லணும், அல்லது குறைஞ்சபட்சம் அவங்க சொன்னதையாவது திரும்ப சொல்லணும். எப்படின்னு சொன்னா, ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாருன்னு சொன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லும் போது வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி என்று சொல்ல வேண்டும். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தரான். கொஞ்சம் மனம் விட்டு, உள்ளத்தை விட்டு, ஒரு முகம் பார்த்து புன்னகையோடு சலாம் சொன்னால் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உலகத்திலே நிலவக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகள், நாட்டிற்கு நாடு, ஊருக்கு ஊரு, வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு என்று சொல்லப்படக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சச்சரவுகள், சண்டைகள் அத்தனையும் நாம் விட்டு கொடுத்து கலந்து பழகாமல் இருப்பதனால் தான் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு சர்வதேச லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல நாடுகளுக்கு இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய வர்த்தக போரா இருக்கட்டும், அல்லது வரி விதிப்பு போராக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் நிகழ்வதற்கு அடிப்படை காரணம் ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொள்ளாமல் இருப்பது. அப்ப இவர் என்னுடைய சகோதரர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமினாக பிறந்திருக்கிற அத்தனை பேரும் சகோதரர்கள், ஒருதாய் மக்கள் என்று சொல்வார். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகா விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு முஸ்லிம் ஒரு உடல் பல உறுப்புகளை போல, ஒரு உடல்ல இருக்கிற பல உறுப்புகளை போல முஸ்லிம்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் நடந்து சென்று கொண்டிருக்கிறான். நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய காலிலே முள் தைக்கிறது, காலில் முள்ளு குத்துது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அழகான உதாரணம், காலில் தானே முள் குத்துகிறது என்று மற்ற உடல் உறுப்புகள்லாம் பேசாம இருக்கிறது இல்லை. உடனே என்ன செய்யும், கண்கள்ல இருந்து தண்ணீர் பொல பொல போலான்னு கொட்டும். உடல் ஆரோக்கியம் இழந்து குன்றி போய் ஒரு இடத்துல நிற்கும். கை ஒரு இடத்துல தூண்டுகோல் பிடிச்சு சாய்ந்து கொண்டு இன்னொரு கை அந்த முள்ளை எடுப்பதற்கு போராடும். இப்ப இந்த விஷயத்தை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலில் தான் முள் தைத்திருக்கிறது என்று உடம்பில் மற்ற உறுப்புகள் எனக்கென்ன என்று இருந்து விட்டால் அந்த முள் காலிலேயே இருந்து விஷம் ஏறி அந்த கால் புறையோடி போய்விடும். இதை சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுக்கு துன்பம் நேர்ந்தால் இன்னொரு முஸ்லிம் என்ன செய்யணும், அதுக்காக வேண்டி இவர் துடிக்கணும், இவர் வருத்தப்படணும். அவரிடத்துல போய் என்ன செய்யணும், அந்த நடந்திருக்கிற துன்பத்திற்காக வேண்டி ஆறுதல் சொல்லணும், அவருக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்யணும். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நமது இஸ்லாமிய சகோதரர்கள் பலஸ்தீன் என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தின் முதல் கிபிலா, முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பைத்துல் முகத்தஸை பார்த்து தான் தொழுவ சொல்லி கட்டளையிட்டான். அதுக்கு அப்புறம் தான் காபத்துல்லாவை பார்த்து தொழுவ சொன்னான். நம்ம கூட அந்த பாடல்களை கேட்டிருக்கலாம். முதல் கிபிலா என்பதாக பைத்துல் முகத்தஸ். அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய பலஸ்தீன்ல வாழக்கூடிய முஸ்லிம்களை தினம்தோறும் இஸ்ரேலுடைய அந்த அரசாங்கம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானவங்க. நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இஸ்ரேல்ல வாழக்கூடியவர்கள் சுத்தமான அரபி பேசக்கூடியவங்க. எத்தனை நபிமார்கள் பிறந்த பூமி தெரியுமா? அது எத்தனை நபிமார்கள் பிறந்த பூமி. அப்படி பண்ண அந்த பூமியில இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதி இழந்திருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கும் நிலையில் பள்ளிவாசலில் அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். தொழுகிறாங்க, சஃப்ல 10-15 சஃப் நிக்குது. கடைசி 2 சஃப்ல தொழுது கொண்டிருக்கும் பொழுது குண்டு வீசப்படுகிறது. தொழுது முடிந்து திரும்பி பார்க்கின்ற பொழுது கடைசியில இருக்கிற 2 சஃப்ல இருப்பவர்கள் இறந்து போய் கிடக்கிறார்கள், சடலங்களாக, மையத்துகளாக கிடக்கிறார்கள். இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கேட்கலாம், நாம என்ன செய்யறது?
அது அங்க நடக்குது, நாம என்ன செய்யறது? அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, உடலில் ஒரு பகுதியில் துன்பம் ஏற்பட்டால் இன்னொரு பகுதியில் என்ன செய்யணும்? வருத்தம் தெரிவிக்க வேண்டும். நாம அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும், யா அல்லாஹ் எங்களை சேர்ந்து உன்னுடைய அடியார்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வெற்றியை தருவாயாக அப்படின்னு துஆ செய்யணும். உண்மையிலேயே உலகத்திலே இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் ஒன்று கூடி ஒருமித்த எண்ணத்தில் துஆ செய்தால் நிச்சயமா அல்லாஹ் அழிஞ்சிருவான், அவன் பதில் செய்வான், உதவி செய்வான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய படை பட்டாளத்தை எல்லாம் கூட்டிட்டு கிட்ட 6 லட்சம் பேர் பனி இஸ்ராயல்கள் அவங்கள கூட்டிட்டு போறாங்க. ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அங்கே இடையில மிகப்பெரிய கடலை போன்று சங்கமிக்கிற நைல் நதி ஏத்தாப்புல பாதையே இல்லை. பின்னாடி ஃபிரௌன் வந்துகிட்டு இருக்கான். முன்னாடி ஆர்ப்பரிக்கும் தண்ணீர் அப்படியே இருக்கு, போறதுக்கு பாதை இல்லை. மக்கள் எல்லாம் கேட்டாங்க, மூசாவே உன்னை நம்பி நாங்க வந்துட்டோம், எங்களை கொண்டாந்து நடுத்தருவில் விட்டுறியான்னு கேட்டாங்க. சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்ன ரப்பி இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், என்னோட என் இறைவன் இருக்கிறான், அவன் என்ன செய்வான்? நேர்வழி காட்டுவான்னு சொன்னாங்க. அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னா, மூசாவே உன்னுடைய கையில இருக்கிற அந்த கைத்தடிய தண்ணீரின் மீது அடிப்பாயாகன்னு சொன்னான். அந்த கடல் தண்ணீரை உன்னுடைய கைத்தடியால் அடி என்று சொன்னான். கைத்தடியை கடல்ல அடிச்சாங்க. சொல்லப்படுகிறது 6 லட்சம் பேர்ல 12 குடும்பத்தினர்கள், 12 வம்சாவளியை சேர்ந்தவங்க இருந்தாங்க. 12 வழி பிரியுது தண்ணியில. 12 வழி. எப்படி வழி? ஒவ்வொரு அந்த வம்சத்தவங்களும் ஒவ்வொரு பாதையில போறாங்க. அவர்கள் போகின்ற பொழுது அடுத்த பாதையில போய்கிட்டு இருக்கவங்களை பார்த்து பேசுறாங்க. ஜன்னல் மாதிரி தண்ணி நிக்குது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டிய அல்லாஹ் இன்றைக்கும் இருக்கிறான். அவனிடத்துல ஓர்மையோடு நாம துஆ செஞ்சோம்னு சொன்னா நிச்சயமா துஆ செய்வோம். அவன் என்ன செய்வான்? உதவி செய்வான். இப்ப அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றது, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சில முக்கியமான கடமைகளை அல்லாஹ் சொல்றான். முதல்ல பார்க்கும் பொழுதெல்லாம் சலாம் சொல்வது. இரண்டாவது தும்மினால் பதில் சொல்வது. தும்முனா என்ன சொல்லணும்? ஒருத்தர் அச்சுன்னு தும்முறார், தும்முன உடனே என்ன செய்யணும்? அவர் தும்முன உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு அவர் சொல்லணும், தும்முனவர் சொல்லணும். இது அன்னைக்கு நமக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. இன்றைக்கு அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், சயின்டிஸ்ட் சொல்றான், ஒரு மனுஷன் தும்முனான்னு சொன்னா அவனுடைய தும்மல் இருக்கிறதே அதனுடைய வேகம் 160 மைல் கிலோமீட்டர் வேகத்துல அந்த காற்று வெளியில வருதான். நம்ம கேள்விப்படுறோம்ல, அந்த புயல் இந்த புயல் வருது 100க்கு 120 கிலோமீட்டர் மைல் வேகத்துல வீசுதுன்னு சொல்றோம்ல, அந்த நம்முடைய மூக்கிலிருந்து வரக்கூடிய அந்த தும்மலுடைய வேகம் ஒரு 160 மைல் கிலோமீட்டர் தூரத்துல அது தும்மல் விலகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு வேகமான காற்று வெளியிலே வராமல் நின்று போனால் என்ன ஆகும் தெரியுமா? இதயம் நின்று போகுங்கிறான். தும்மல் வெளியில வரலன்னு சொன்னா இதயம் நின்று போகும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது தும்மல் வந்து விட்டால் அந்த தும்முனவர் என்ன சொல்றாரு? அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய இதயம் நின்று போகாமல் என்னுடைய உயிரை இன்னும் நீட்டித்து கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு தும்முறவர் சொல்றார். இது வரைக்கும் சொல்லாட்டி இனிமே சொல்லணும். நம்ம இது வரைக்கும் சொல்லாட்டி என்ன செய்யணும்? தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தும்மிய பிறகு ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா பக்கத்துல இருக்கவர் என்ன சொல்லணும்? யர்ஹமக்குல்லாஹ் என்று சொல்லணும். நான் உயிர் பிழைத்து விட்டேன், அடைத்திருந்த அந்த தும்மல் வெளியே வந்து விட்டது, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு நான் தும்மிட்டு சொன்னேன்னு சொன்னா அடுத்தவர் என்ன சொல்லணும்? யர்ஹமக்குல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த 2 பேருக்கு இடையில, தும்மியவருக்கும் பதில் சொன்னவருக்கும் இடையில் ஒரு நட்புறவு மலருகிறது. எனக்கு நீங்க துஆ செஞ்சீங்க, உங்களுக்கு நான் துஆ செஞ்சேன், அத்தோடு நிக்கல. அவர் என்ன செய்யறார்? ரஹமக்குல்லாஹ் அப்படின்னு சொன்னா யுஸ்லிஹ் பாலக்கும், இவர் திரும்ப சொல்லணும். தும்முனவர் என்ன செய்யணும்? நீங்க சொல்லலாம், இன்னைக்கு இருக்கிற ஸ்பீட்ல தும்முனமா போனமான்னு போய்கிட்டு இருக்காம எத்தனை வாட்டிங்க பதில் சொல்றது? மார்க்கம் சொல்லுகிறது. இதையெல்லாம் சொன்னால்
நீங்கள் வாழ்வதற்கு அர்த்தம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இல்லாட்டி ஆடு மாடு மாதிரி ஏதோ வாழ்ந்தோம் முடிச்சோம் செத்தோம் போனோம்னு இருக்கும். ஆனா என்னுடைய வாழ்க்கைக்கு நான் காலையில் கண் விழித்தது முதல் மாலையில் கண் மூடும் வரை நான் இறைவனை எத்தனை முறை நினைத்திருக்கிறேன், அவனுக்கு எத்தனை முறை நான் தஸ்பீ செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் கணக்கு எடுக்கப்படுகிறது. பதில் சொல்லணும். அப்ப முதல்ல சொன்னாங்க பார்த்தவுடன் சலாம் சொல்வது, இரண்டாவது தும்மியவுடன் பதில் சொல்வது, மூன்றாவது சொன்னாங்க இதா துஈத ஃபஸ்தஜிப், விருந்துக்கு அழைக்கப்பட்டால் என்ன செய்யணும், அந்த அழைப்புக்கு நீங்க பதில் கொடுங்க. விருந்துக்கு அழைக்கிறாங்க. இன்னைக்கு விருந்துகள்லாம் பலவேறு வகையில போயிருச்சு, பலவேறு வகையில போயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு விருந்து ஒன்று நடந்து அந்த விருந்தில் செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டால் அந்த விருந்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்காதுன்னா. இது எப்படி இருக்கு? அழைப்பு கொடுக்கும் போதே யாரு பெரிய ஆளு, இவர் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்தா 10 பேர் வருவாங்க, விஐபி அந்தஸ்துல உள்ளவங்களை கூப்பிடணும், அதுக்கு உண்டான வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் வீட்டில் விருந்து நடந்து அந்த விருந்தில் செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டால், ஏழைகளை கூப்பிடலன்னு சொன்னா அந்த விருந்திலே பரக்கத்து இல்லைன்னாங்க. இவனா 1000 பேருக்கு விருந்திருக்கலாம், விருந்து சமைச்சிருக்கலாம், ஆனா அந்த விருந்தில பரக்கத்து இருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விருந்து என்று அழைக்கப்பட்டால், மூன்றாவது சொன்னாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை, விருந்து என்று அழைக்கப்பட்டால் அந்த விருந்துக்கு பதில் சொல்வது. நான் சொன்னது பணக்காரங்களை பார்த்து கூப்பிடுறது. ரெண்டாவது ஒண்ணு இருக்கு, கூப்பிடுறவங்க எப்படிப்பட்டவங்க, அது எப்படிப்பட்ட விருந்துன்னு பார்த்து என்ன செய்யறது, அதுக்கு ஒரு ரேட்டு போடுறது. விருந்து கூப்பிட்டாரு சொன்னா, என்ன நாளைக்கு விருந்து இருக்கியா போறீங்களா, இவன் வீட்டுக்கு யாருங்க போறது அப்படின்னு நினைச்சா, அப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு அல்லாஹ்வுடைய அடியானை குறைத்து மதிப்பிடுகிறேன் என்று அர்த்தம். அவர் கூப்பிட்ட விருந்துக்கு அவங்கள கூப்பிட்டு இருக்கிறார், என்ன செய்யறாரு, என் வீட்டுல இந்த தேவை இருக்கிறது, உதாரணமாக என்னுடைய மகளுக்கு திருமணம் இருக்கிறது, வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். அவர் கூப்பிடுறது எதுக்கு கூப்பிடுறாரு, நீங்களும் அந்த 10ஓடு 11ஆக வந்து தன்னுடைய பிள்ளையுடைய திருமணத்தில் அல்லாஹ் ரசூலுடைய பரக்கத்தை வேண்டி துஆ செய்யணும்னு கூப்பிடுறாங்க. நீங்க கூப்பிடுறவரும் மனசார கூப்பிடுறது இல்லை, போறவங்களும் மனசார போறது இல்லை. கூப்பிடுறவர் என்ன செய்யறாரு, 10ஓட ஒரு நாள் பாரு அவனுக்கு ஒரு பத்திரிகை போட்டு போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. போறவர் என்ன செய்யறாரு, இவர் என்ன நம்மளை மதிச்சா கூப்பிட்டாரு, சரி தலையை காமிச்சிட்டு போவோம்னு நினைக்கிறார். இது வல்ல இஸ்லாமிய விருந்து. நீங்கள் மனமு வந்து அழைக்க வேண்டும். செல்பவரும் என்ன செய்யணும், பிரியப்பட்டு இஷ்டப்பட்டு, அவர் ஏழையாக இருந்தாலும் என்னை வந்து அழைத்திருக்கிறார் என்று மிகுந்த உற்சாகத்தோடு புன்னகையோடு என்ன செய்யணும், போய் அந்த விருந்துல கலந்துக்கிறோம். அழைக்கப்பட்டால் அந்த விருந்துக்கு பதில் சொல்லணும். நாலாவது முக்கியமான கடமை சொன்னாங்க, இதா மறில, அவர் நோய்வாய்ப்பட்டால் போய் நோய் விசாரிக்கணும்னா. இது ரசூல்லா செஞ்ச முக்கியமான சுன்னத்து. ரசூல்லா செஞ்ச ரொம்ப முக்கியமான சுன்னத்து. ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுதுட்டு என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி உட்காருவாங்க. திரும்பி உட்கார்ந்துட்டு யார் வந்திருக்கா யார் வரலன்னு கேட்பாங்க. யாராவது வரலன்னு சொன்னா ஏன் அவர் வரலன்னு கேட்பாங்க. அப்ப அவருக்கு உடல் நலம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டா உடனே என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ், அவர்களும் எல்லாரும் போய் அவங்க வீட்டுல போய் என்ன செய்வாங்க, என்ன செய்யுது உங்களுக்குன்னு கேட்பாங்க. இது முக்கியமான சுன்னத். இப்ப இன்னைக்கு நோய் விசாரிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்குதான்னு சொன்னா இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப என்ன சொல்றோம், ஒருத்தருக்கு உடல் நலம் இல்லை அப்படின்னு சொன்னா, என்னங்க அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் பாத்தீங்களா, அவர் வந்து ஏன்ட்ட சொல்லலையே, என்ன சொல்லுவோம், உடம்பு சரியில்லாம இருக்கிற எப்படிங்க வந்து சொல்லுவார், வந்து சொல்லுவாரா? இது பத்திரிகை அடிச்சு சொல்றது இல்லையே. நான் கேள்விப்பட்டு விட்டால், என்னை சேர்ந்தவர் என் வீதியில் இருப்பவர், அவர் முஸ்லீமா இருக்கட்டும் அல்ல முஸ்லீம் இல்லாதவரா இருக்கட்டும், நான் தினந்தோறும் பார்ப்பேன். இன்னைக்கு அவரை பார்க்கல, இப்ப என்ன செய்யணும், அவருக்கு என்ன நிலைமை, அவர் எப்படி இருக்கிறார், போய் அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கணும். முஸ்லீமாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு பூர்ண நலம் தருவான் அப்படின்னு சொல்லணும். என்ன செய்யணும், பூர்ண. இன்னைக்கு எப்படி தெரியுமா, யாரும் கோச்சுக்கிறாதீங்க, உடம்பு சரியில்லாம ஆண் ஆட்டம் படுத்துட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டா அவன் ஒழுங்கா இல்லையா, அவன் சரியில்லை படுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அதுவல்ல, எனக்கு அவர் தொல்லை தந்தவராக இருந்தாலும்
உடல் நலம் இல்லை என்று கேள்விப்பட்டால் அவர் வீட்டிற்கு போய் அவரிடம் கைபிடித்து என்ன செய்யணும், அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு ரசூல்லா சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு துஆ செய்யுங்கன்னு சொல்லணுமா. யார்கிட்ட? முடியாம இருக்கவர்கிட்ட நாம சொல்லணும், எங்களுக்காக நீங்க துஆ செய்யுங்க. இது என்ன ஆச்சரியமா இருக்கு, அவர்ல முடியாம இருக்காரு, நம்மெல்லாம் அவருக்கு துஆ செய்யணும். இப்ப நம்ம எப்படி அவர்கிட்ட செய்யறதுன்னா ரசூல்லா அப்படிதான் சொன்னாங்க, யார் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவரின் மீது அல்லாஹ்வுடைய அருள் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை விளங்கிங்க, யாருக்கு உடல் நலம் குறைந்து போகிறதோ, நல்லா நடந்துகிட்டு இருந்தாரு, நடக்க முடியல, ஏதோ காய்ச்சல், ஏதோ ஒரு வயிற்று உபாதை, ஏதோ ஒன்று ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அவர் அந்த காய்ச்சல்ல அந்த முடியாம இருக்கிற வரைக்கும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர் மேல இறங்கிட்டே இருக்கு. மலக்கு மாறாம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப முடியாம இருக்கிறவர்கிட்ட போய் என்ன செய்யணும், உங்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை தருவான்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு துஆ செய்யுங்கன்னு சொல்லணும். இது நாலாவது. முதல்ல பார்த்தவொன்னு சலாம் சொல்லணும், இரண்டாவது தும்மினால் பதில் சொல்லணும், மூன்றாவது விருந்துக்கு அழைத்தால் அவர் வீட்டுக்கு போய் விருந்துல கலந்துக்கிறணும், நாலாவது நோய்வாய்ப்பட்டால் அவரை நோய் நலம் விசாரிப்பது, ஐந்தாவது இறந்து விட்டால் அவருடைய ஜனாசால கலந்துக்கணும். இறந்துட்டா என்ன செய்யணும், இதுதாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, ஒருத்தர் உடல் நலம் இல்லை அப்படின்னு சொன்னா அவரை பார்க்கறதுங்கிறது அப்புறம், இறந்து போனால் செய்தி வருகிறது, இன்னாருடைய மகன் இந்த ஊரில் நோய்வாய்ப்பட்டிருந்தார், இப்பொழுது அவர் இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டாரு, அல்லது தாருல் பனாவை விட்டு தாருல் பக்காவின் பக்கம் போயிட்டாரு, அல்லது வஃபாத் ஆயிட்டார், ஏதோ ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த செய்தி நமக்கு ஒரு மனிதன் சொன்னால், அல்லது பள்ளிவாசல்ல மைக்கில சொல்றாங்க, இந்த ஊர்ல வாழ்ந்து கொண்டிருந்த இன்னார் மகன் இன்னாரு இன்றைக்கு இறப்பு எழுதிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த செய்தி ஒரு மனிதன் நம்மிடம் சொன்னால் நாம என்ன செய்யணும், பதிலுக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இது சொல்லணும். இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, வாட்ஸ்அப்ல ஒரு 150-200 பேர் இருக்கிறாங்க, 150-200 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு தகவல் போடப்படுகிறது, இன்னார் மகன் இன்னாரு இன்று வஃபாத் ஆகி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் அந்த செய்தியை போட்டாருன்னு சொன்னா மிச்சம் இருக்கிற 199 பேர் என்ன செய்யறாங்க, அதுல இன்னால் இல்லான்னு ஒரு ஸ்டிக்கரை டைப் பண்ணி விட்டுறாங்க. இது கடமையான, இது கடமை கிடையாது, நல்லா விளங்கிடணும். ஒரு மிகப்பெரிய அரபிக் கல்லூரியினுடைய அதிபராக இருக்கக்கூடிய முஃப்தி இதுக்கு ஃபத்வா தர்றாங்க, உங்களிடத்தில் மரண செய்தி நேரடியாக சொல்லப்பட்டால் நீங்க வாய் மொழியில என்ன செய்யணும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒருத்தர் சொல்றாரு நேரா விஷயம் தெரியுமா, இன்னார் மௌத்தாயிட்டாங்க, அப்ப அவங்களுக்கு நமக்கு இடையில அவங்க சொல்லும் போது வாய்மொழியாக சொல்லுகின்ற பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வாயால நாம சொல்லணும். இந்த மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புறது அது முதல்ல பதிலாம ஆகாது. இப்ப உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி 200 பேர் அந்த குரூப்ல இருக்காங்க, 200 பேர் இன்னால் இல்லா, அதுவும் எழுதுறதும் இல்லை, ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்டிக்கர் இருக்கும், இன்னால் இல்லான்னு சொல்லி ஒரு ஜனாசா மாதிரி போட்டு சந்துக்கு மாதிரி போட்டு இன்னால் இல்லா ஸ்டிக்கர் இருக்கும், அது அப்படி டக்குன்னு போட்டு அனுப்பிச்சு விட்டுறது, எனக்கு அந்த ஜனாசாவுக்கு சம்மந்தமே இல்லான்னு இருந்துறது. இது வெள்ள மார்க்கம். இப்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று நான் சொன்னால் என்ன நடக்குது தெரியுமா, அவர் மௌத்தா போனது மட்டும் இல்ல, என்ன சொல்றோம், நாமும் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான், நாமும் அல்லாஹ் இடத்துல போய் சேர போறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல என்ன படிப்பினை இருக்கிறது, அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி என்னுடைய சகோதரர் சொன்னாருன்னு சொன்னா, நான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று பதில் சொன்னால் நான் என்ன சொல்றேன், என்னுடைய உள்ளத்திற்கும் எனக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன், இன்னைக்கு அவரு நாளைக்கு நான். வேணா மௌத்துக்குண்டான செய்தி என்னங்க, இன்னைக்கு அவரு நாளைக்கு நான். கபிரிஸ்தான் போனா என்ன சொல்லி இருக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் கபர் வ அன்தும் ஸலஃபுனா நஹது பில் அஸர், மன்னரை வாசிகளே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்க பின்னாடி வர்றோம். யாரை பார்த்து சொல்லணும், ஒரு நாளைக்கு 10 வாட்டி கபிரிஸ்தானுக்கு போறோம், கிராஸ் பண்றோம், சொல்லியிருக்கோமா, யோசிச்சு பாருங்க. சொல்லியிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில தப்பு பண்ண மாட்டோம். நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்க பின்னாடி வர்றோம் அப்படின்னு அங்க ஒரு செகண்ட் நின்று
அல்லது வண்டியில போய்கிட்டே கூட சொல்லலாம். அன்தும் சலஃபூனா வ நஹ்னு பில் அஸர். ஹதீஸ்கள்ல ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த துஆ இருக்கிறது. நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்க பின்னாடி வருவோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கபிரிஸ்தானை பார்த்து சொல்லும் போது நான் பொய் சொல்லுவேனா, நான் ஃப்ராட் பண்ணுவேனா, நான் தப்பு பண்ணுவேனா, நான் பிறருடைய சொத்தை அபகரிப்பேனா, தொழுகையை விட்டுருவேனா, இந்த மாதிரி வட்டி சாப்பிடுவேனா, ஹராம் செய்வேனா, எதுவுமே செய்ய மாட்டேன். அப்ப எனக்கு படிப்பினை வர வேண்டும் என்பதற்காகத்தான் இறப்பு செய்தியை கேட்டால் இன்னால் இல்லாஹ் என்று வாயால் மொழிய வேண்டுமே தவிர வாட்ஸ்அப்ல டைப் பண்றது கூடவே கூடாது. அது பதிலும் ஆகாது. இன்னைக்கு எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் பதிலுங்க. ஒருத்தர் நான் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்றாரு, அதுல ஒரு 50 பேர் 60 பேர் இருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போறேன்னு அவர் தகவல் சொன்னாருன்னு சொன்னா அவரை போய் சந்திக்கணும். அவரை போய் சந்திச்சு உங்கள் பயணத்தை அல்லாஹ் பாதுகாப்பாக்கி தருவானாக, உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்வானாக, நீங்க போற இடத்துல எங்களுக்காக துவா செய்யுங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல எங்க சலாம் சொல்லுங்க. நேரா சொல்லணும். போய் இங்க உட்காந்து டைப்ல மாஷா அல்லாஹ் உங்க 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 பயணம் வந்து சூப்பரா இருக்கட்டும், பறக்க செய்யட்டும், இது பதிலா ஆகாது. அவர் தகவல் தான் சொல்றாரு. அப்ப நாம அவருக்கு நேரா போய் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். எனவே இந்த தகவல் தொடர்பு மூலமாக, இந்த தொழில் தொடர்பு சாதனங்கள் மூலமாக சொல்லுகின்ற பதில் நமக்கு நன்மையை பெற்று தராது. நேரடியாக பதில் சொல்ல வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சொல்லப்பட்ட இஸ்லாமிய கடமைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய மக்களாக நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்